ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இப்படியாக 3 பாயிண்ட்ஸ் இருக்கும், 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது 3 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் அவங்க லைஃப் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் லைனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கும் அப்படி ஒரு 3 பாயிண்ட் ட்ரையாங்கிள் இருக்கிறது. வெளிப்புறத்த கிறிஸ்துவ பேர், கிறிஸ்துவ காரியங்களை, கிறிஸ்துவ அலங்காரங்களை வைத்துக்கொண்டு உள்ள மனசு இப்படி கோரமாக கேவலமாக இருக்கிற உனக்கு ஐயோ என்று சொல்லுகிறத நான் உணர்ந்தேன். பரலோகத்துக்கு போயிடுவேன் நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் என்று சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தா மேபி அந்த ஜட்மெண்ட் டே அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத பீப்புளெலாம் ஆண்டவர் அவங்க ஏதோ ஒரு தருணத்தில் ஏசப்பா முழுமையாக ஏற்றுக்கொண்டனால அவங்களுக்கு அந்த ஹெவனில் என்ட்ரி கொடுப்பார். ஆனால் பெருமை பேசிக்கொண்டிருந்த கடின இதயங்களோடு இருந்த நம்மளை சாரி டேக் டைவர்ஷன் என்று சொல்லுகிற காலங்கள் கூட உண்டு. He stands against attitudes. அவர் இந்த பொல்லாத குணம், இந்த ஈவில் குணம், இதுக்கு எதிராக நிற்கிறவர். அந்த அசுத்தமான ஈவில் குணங்கள் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஒன்றுமே இல்லையா இன்னைக்கு எழுதுறதுக்கு, நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு பேப்பரை விட்டு ஒரு புக்கை இல்லாட்டி ஒரு மொபைல் நோட்ஸில் நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் இல்லைன்னா there's something wrong with your heart என்றார். No one is perfect. We are living in a broken world. உண்மையான ரெஸ்ட் இஸ் a rest that only Jesus can give to our souls and ஆத்மாக்கள். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் 3 பாயிண்ட்ஸ்னால செய்யப்பட்டிருக்கு. ட்ரையாங்கிள்னால் நார்மலாக 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். we all know that triangle has got 3 sides to it. ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கிற ட்ரையாங்கிளும் 3 பாயிண்ட்ஸில் செய்யப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ்? ஒவ்வொருத்தருக்கும் மேபி அந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனால் எல்லாருக்குமே இப்படி 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா ஒரு பாயிண்ட் மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், ஒரு பாயிண்ட்டு அவங்க செய்கிற வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இன்னொரு பாயிண்ட்டு ப்ராபப்ளி சிலருக்கு இந்த சர்ச்சு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கான காரியமாக இருக்கலாம், சிலருக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், சிலருக்கு அவங்களுடைய சொசைட்டி காரியங்களாக இருக்கலாம். இட் கேன் டிஃபர். பட் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இப்படியாக 3 பாயிண்ட்ஸ் இருக்கும், 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது 3 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் அவங்க லைஃப் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் லைனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கும் அப்படி ஒரு 3 பாயிண்ட் ட்ரையாங்கிள் இருக்கிறது. இதை நம்ம நிறைய நேரத்தில் ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேருக்கு இது தெரியாது. Because we keep doing a lot of things, we keep seeing a lot of people, we keep speaking so much. நம்ம நிறைய நேரத்தில் நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், நிறைய மனிதர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம், நிறைய பேசுகிறோம். அதனால நம்ம லைஃப் ஆக்சுவலாக இந்த 3 விஷயங்களை சார்ந்து இருக்கிறது, இந்த 3 விஷயங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதே நிறைய பேருக்கு தெரியாது. அதை அவங்க கவனிக்கிறது இல்லை. But I'm going to show you something really beautiful today, really powerful today. ரொம்ப ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். ஜீசஸோட மினிஸ்ட்ரி ஆன் திஸ் எர்த், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவருடைய ஊழியமாகட்டும், அவர் செய்த விஷயங்களாகட்டும், அந்த எக்ஸாக்ட்லி அந்த 30 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த 33+ அந்த வருஷங்கள் வரைக்கும் தான் அவரோட லைஃபோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பீரியட். அந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பீரியடு இப்படி ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருந்துச்சுன்னு? How many of you know? How many of you have seen that? Jesus உடைய அந்த மினிஸ்ட்ரி இயர்ஸு, அவருடைய சிக்னிஃபிகண்ட் இயர்ஸு ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இருந்துச்சு, 3 பாயிண்ட்ஸ்குள்ளே இருந்துச்சு. இதான் அந்த ட்ரையாங்கிள். ஜீசஸோட ஊழியம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த 3 ஊர்களுக்குள்ளே தான் இருந்துச்சு. கொராசின், பெத்சைடா, கப்பர்நௌம். இந்த 3 ஊர்களுக்குள்ளே இருந்துச்சு. இந்த சி ஆஃப் கேலிலி என்று சொல்லப்படுகிறது, அது ஆக்சுவலாக சி கிடையாது, அது ஒரு பெரிய லேக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சி ஆஃப் கேலிலி என்று சொல்லப்படுகிற அந்த நீர் வளத்தின் பக்கத்தில் இருக்கிற அந்த 3 ஊர்களை சுற்றி தான் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த கொராசின் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய
அறிவு ஜீவிகள் இருந்த ஒரு ஊர், லேர்ன்ட் பீப்புள், ஸ்காலர்ஸ், ஸ்கிரைப்ஸ் இருந்த ஊர். இந்த பெத்சைடை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிஷிங் ஆர்பராக இருந்தது. அங்கே தான் நம்ம பீட்டர், ஆண்ட்ரூ, ஃபிலிப்லாம் அவங்களுடைய பூர்வீகமாக இருந்தது. தட்ஸ் த பிளேஸ் நோன் ஃபார் ஃபிஷிங். இந்த கப்பர்நகூம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேஸ். அதுதான் ஜீசஸோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுதான் அவரோட தங்கும் இடமாக இருந்தது. ஸோ இந்த 3 ஊர்களை சுற்றி தான் அந்த அவருடைய அந்த மிரக்கிள்ஸும் அவருடைய அந்த டீச்சிங்ஸும் இருந்ததை பார்க்க முடியும். He was traveling between these 3 cities. ஸோ அதில் ஆக்சுவலாக நீங்கள் லைன் போட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஜீசஸோட ட்ரையாங்கிளாக இருந்தது. பட் இந்த ட்ரையாங்கிளில் என்ன நடந்துச்சு, ஜீசஸ் இந்த ட்ரையாங்கிளை பற்றி என்ன பேசினார், யோசிச்சார் என்று சொல்லி நம்ம வேகமாக வசனங்களில் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். லெட்ஸ் ரீட் இட். Matthew chapter 11 verses 20 to 24. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Then Jesus began to denounce the towns in which most of his miracles had been performed, because they did not repent. Woe to you, Chorazin! Woe to you, Bethsaida! For if the miracles that were performed in you had been performed in Tyre and Sidon, they would have repented long ago in sackcloths and ashes. But I tell you, it will be more bearable for Tyre and Sidon on the day of judgment than for you. And you, Capernaum, you will be lifted to the heavens. Will you be lifted to the heavens? No, you will go down to Hades. For if the miracles that were performed in you had been performed in Sodom, it would have remained to this day. But I tell you that it will be more bearable for Sodom on the day of judgment than for you. பாருங்க, இந்த பர்டிகுலர் பாசேஜில் நம்ம வாசிக்கிறது ஜீசஸ் அவருடைய ட்ரையாங்கிளாக இருந்த இந்த 3 பட்டினங்களை பற்றி, the 3 cities which was the core, which was the center of his ministry activities, இந்த அவர் தங்கியிருந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த 3 சிட்டிஸை பற்றி ஜீசஸ் என்ன சொல்கிறார், என்ன நினச்சிட்டு இருந்தால் தான் இங்கே பார்க்குறோம். அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆக்சுவலி that was everything for him. That's a place which saw the maximum miracles. இயேசுவோட அதிகமான அற்புதங்களை பார்த்த இடங்கள் இது. அவருடைய டீச்சிங்ஸ் அது சொல்லிக் கொடுக்கப்பட்ட இடங்கள் இது. பட் just see what Jesus is saying. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இந்த சிட்டிஸை பற்றி என்ன சொல்கிறாரு? எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஐயோ என்று ஆரம்பிக்கிறார். ஓ என்று சொல்கிறார். அவருடைய மனசின் ஆழத்திலிருந்து வேதனையாக அந்த சிட்டிஸை பற்றி அவர் பேசுகிறத பார்க்குறோம். ஐயோ என்று சொல்லும் அளவிற்கு அந்த சிட்டிஸை பற்றி அவருக்கு வேதனை இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அந்த சிட்டிஸை எந்த சிட்டிஸோட கம்பேர் பண்ணுறாரு? எதோட கம்பேர் பண்ணுறாரு? 2 deadly other cities. 2 மோசமான வேற சிட்டிஸோட கம்பேர் பண்ணுறாரு. பாவத்திற்கு பேர் போன 2 சிட்டிஸோட கம்பேர் பண்ணுறாரு. அந்த சிட்டிஸ் அதுவே தப்பிச்சிரும், ஆனால் நீங்கள் தப்பிக்க மாட்டீங்க என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த சிட்டிஸு மேலே ஏன் இவ்வளோ ஒரு வருத்தம் என்று சொல்லி பார்த்தா, அதுக்கு காரணம் ஜீசஸ் அங்கே சொல்கிற அந்த விஷயங்கள் தான். இவ்வளோ சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, இவ்வளோ அற்புதங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையே அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்கிறது.
Every second you're living is a miracle. So much I've done for you, so much I'm doing for you. ஆனால் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறீங்களே, இன்னும் உள்ளத்தில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களே. வெளிப்புறத்தில் யூ ஆர் so fine a Christian, ஒரு நல்ல கிறிஸ்துவனாக, ஒரு எல்லாரும் மெச்சிக்கொள்ளுகிற ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறீங்க. ஆனால் வாட் அபவுட் யுவர் ஹார்ட்? உங்கள் இதயம் என்ன நிலைமையில் இருக்கிறது? வாட்ஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஹார்ட்? யாரும் பார்க்காத அந்த இதயம் எப்படி இருக்கிறது என்கிறது தான் அவருடைய வருத்தமாக இருக்கிறது. அண்ட் ஜீசஸ் சொல்றது பாருங்க, அந்த ட்ரையாங்கிளை பற்றி இவ்வளோ தெளிவாக சொல்றாரு. இன்றைக்கு ஒருவேளை நான் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னை பார்த்து ஏசப்பா இதை சொல்றதாக உணர்ந்தேன். அது எனக்கு பயத்தை கொடுத்துச்சு. எப்பேற்பட்ட பயத்தை கொடுத்துச்சுன்னா, உலகத்தில் இன்றைக்கு நம்ம சாடுகிற, கண்டிக்கிற, கேலி செய்கிற ஒரு மற்ற மத சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க இல்லையா, we always condemn, criticize பண்ணுவோம் தெரியுமா? அவங்க வழிபாட்டு முறைகளை, அவங்களோட வாழ்க்கை முறைகளை, நீங்கள் பாவிகள், நரகத்துக்கு போவீங்க அப்படிலாம் சொல்லி புல்பிட்லேருந்து பயங்கரமாக பேசுவோம் தெரியுமா? நம்ம ஒரு புல்பிட்டில் இருக்கோம், நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம நீதிமானாக இருக்கிறோம், அதனால இவங்கெல்லாம் கடிந்து கொண்டு பேசுவோம் தெரியுமா? ஆனால் ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, அவங்களுக்கு, அந்த இந்து சகோதரனுக்கு, அந்த முஸ்லீம் சகோதரனுக்கு, அந்த மற்ற மதத்தை சார்ந்த சகோதரனுக்கு, கர்த்தரே இல்லைன்னு சொல்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த சத்தியமும் இந்த அற்புதங்களும் நடந்துச்சுன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க, அவங்க மனம் திரும்பிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். நடிக்கிற உனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். வெளிப்புறத்த கிறிஸ்துவ பேர், கிறிஸ்துவ காரியங்களை, கிறிஸ்துவ அலங்காரங்களை வைத்துக்கொண்டு உள்ள மனசு இப்படி கோரமாக கேவலமாக இருக்கிற உனக்கு ஐயோ என்று சொல்லுகிறத நான் உணர்ந்தேன். I realized so much that Christianity is not about external things. கிறிஸ்துவம் என்று வெளிப்புற காரியங்கள் அல்ல, அது மனசு சார்ந்த விஷயம். அண்ட் குறிப்பாக நம்ம வெளியில் நல்லா அழகாக படம் போட்டுறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் இருக்குது தெரியுமா? இந்த ட்ரையாங்கிள் என்பது எதை குறிக்கிறது என்றால், நம்ம வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கிறதோ அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம்மளுடைய சர்ச், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி பர்சனுக்கு சர்ச்சு, ஃபேமிலி, வேலை அப்படின்னு சொல்லி இது 3 சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கிறது. சிலருக்கு மேபி அவங்களோட ஃபேமிலி, அவங்க வேலை, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சிலருக்கு மேபி சோஷியல் மீடியா, ஓடவா. பட் அந்த 3 சார்ந்த காரியங்களுக்கு உள்ள, அதை சார்ந்த அதுக்குள்ள ஒரு வெற்றிடம், ஒரு ஹார்ட் அண்ட் ஹார்ட்ஸு, ஒரு குறை சொல்லுகிற குணம், எல்லாவற்றையும் தவறாக பார்க்கிற ஒரு கண்ணோட்டம், மற்றவர்களை எப்பொழுதும் கடிந்து கொள்ளுகிற ஒரு குணம். such filth is inside. It's so hardened. இதயம் கடினமாக்கப்பட்டிருக்கிறது. என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, ஜீசஸ் அன்னைக்கு எதெல்லாம் எதிர்த்தாரோ, எந்த பரிசேயர்களை, சதுசேயர்களை எதிர்த்தாரோ, பல நேரங்கள் அப்படிப்பட்ட பரிசேயரா சதுசேயரா நம்ம மாறிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தோணும். He is so worried about our heart. நாட்கள் ஆக ஆக இயேசுவோட வருகை எப்போ வேணா வரலாம், அது நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போதான் அப்போதான் சொல்லவே முடியாது. ஆனால் எப்போ வேணா இருக்கலான்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வாழும் பொழுது, நான் நீதிமான் என்று சொல்லி என்னோட மற்ற சகோதர சகோதரிகள், ஒரு இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், ஆர்சியாக இருக்கட்டும், நம்ம யாரெல்லாம் கடிந்து கொள்கிறோமோ அவங்கெல்லாம் பாவிகள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் என் இதயம் எப்படி இருக்கிறது? நான் எனக்குள்ள ஒரு வேலியை வரைஞ்சிட்டேன். I have a fence. I've got a fence around me.
நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஞானஸ்தானம் எடுத்தவன், நான் வேத வசனங்களை மனப்பாடம் செய்தவன், நான் பைபிளில் நல்லா தெரிஞ்சவன், ஜெபத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு என்று சொல்லி என்னை சுற்றி நான் ஒரு ஃபென்ஸை வரைந்து வைத்து கொண்டு ஐ திங்க் ஐ எம் ஸோ சேஃப். பட் இந்த பாசேஜ் எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை வெளிப்படுத்துது. மேபி அவங்களாம் கூட சேஃபு. ஏன்னா அவங்க ஹார்ட் இன்னும் டெண்டராக இருக்குது. அவங்களுக்கு இன்னும் சத்தியம் தெரியல. அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சால் மேபி அவங்க ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ள வந்து அந்த சிலுவையில் இந்த கல்லனை போல நேராக பரலோகத்துக்கு போயிட முடியும். ஆனால் நான் இவ்வளோ வருஷங்களாக, இவ்வளோ நாட்களாக இப்படியாக கிறிஸ்துவத்தில் ஊறி போய் அதிலே எனக்கே நான் மேன்மையும் பெருமையும் பாராட்டி கொண்டு நான் என்னை சுற்றி ஒரு ஃபென்ஸு போட்டுட்டு, ஆனால் உண்மையான சத்தியம், உண்மையான ரட்சிப்பு, உண்மையான பரலோக காரியங்கள் என்ன என்று தெரியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி ஒரு பயம் வருகிறது. For all the Pharisee and Sadducee hearts that we have today, it's time for us to repent. உண்மையான சத்தியம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்ளுகிற நேரம் இது. அந்த 3 பட்டினங்களில், அந்த ட்ரையாங்கலில் 2 ஆக்ஷன் தான் இருந்து. ஒன்று ரிஜெக்ஷன், இன்னொன்று ரிசீவிங். ரிஜெக்ட் ஆர் ரிசீவ். அங்கே இருந்த பெரிய வேத வல்லுநர்கள் எல்லாம், படித்த மேதாவிகள் எல்லாம், பணக்காரர்கள் எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த 3 பட்டினங்களையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. யார் இவன்? ஒரு சாதாரண கார்பெண்டரோட மகன். யார் இவன்? இவனுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி அவனை ஒதுக்குனாங்க. பெத்லஹேம்ல இருந்து என்ன நல்லது வர முடியும் என்று சொல்லி ஏளனமாய் பார்த்தார்கள். அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். பேசின வார்த்தைகளை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. They were so astonished. All that was fine, but they rejected Jesus. They did not accept Jesus as a Messiah. அவர் ஒரு மெஸ்ஸையாவை ஏற்றுக்கொள்ள, ரபி என்று வேணா நாங்கள் அவருக்கு ஒரு டீச்சர்னு வேணா ஒரு பட்டம் கொடுக்குறோம், பட் we will not accept him as a Messiah. Who is he? என்று சொல்லி அவர்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் சிலர் ரிசீவ் பண்ணாங்க. யார் ரிசீவ் பண்ணா? ஒன்றும் தெரியாத இன்னசென்ட்டாக இருந்த இயேசு கிறிஸ்து படகனை கொடுன்னு படகை கொடுத்தவங்க. யோவான் ஸ்நானகன் யார் இவர் தெரியுமா? இவர் தான் மெஸ்ஸியா என்று சொன்ன உடனே அவர் அப்படியே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணவங்கள. சாதாரண ஃபிஷர்மேனை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மனிதர்களை, அவர்களை ஏசப்பா சந்திக்கும் பொழுது அவர்கள் ரிசீவ் பண்ணாங்க. டுடே what we call ourselves as, நாங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், நல்லா படித்தவர்கள், கிறிஸ்துவத்தில் ஊறி போனவர்கள் என்று சொல்லி நம்மை நாம் சொல்லிக்கொண்டு ஒரு மேட்டிமையோடு, ஒரு பெருமையோடு, ஒரு கடினமான இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Are we rejecting Jesus, the real Jesus? இல்லை என்றால் எப்பொழுதும் மனத்தாழ்மையோடு கூட, ஹியூமிலிட்டியோடு கூட, always seeking and wanting to know who this Jesus is என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமா என்பதுதான் கேள்வி. And for all the pride that I have, எனக்குள்ள இருக்கிற பெருமை, நான் கரெக்டு, மற்றவர்கள் தான் தவறு என்று சொல்லி குறைவாக பார்க்குற பெருமைகள்லாம் உடை தெரியப்படவில்லை என்றால், if you don't break it to pieces, I'm very sorry to say, இயேசுப்பா நம்மளை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிற காலங்கள் வரும். நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் என்று சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தா, மேபி அந்த ஜட்மெண்ட் டே அன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பெரிய ஷாக்கு காத்திட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காத பீப்புளெலாம் ஆண்டவர் அவங்க ஏதோ ஒரு தருணத்தில் ஏசப்பா முழுமையாக ஏற்றுக்கொண்டனால அவங்களுக்கு அந்த ஹெவனில் என்ட்ரி கொடுப்பார். ஆனால் பெருமை பேசிக்கொண்டிருந்த கடின இதயங்களோடு இருந்த நம்மளை சாரி டேக் டைவர்ஷன் என்று சொல்லுகிற காலங்கள் கூட உண்டு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப முக்கியம் நம்ம எங்கே இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, நம்ம ட்ரையாங்கிள்குள்ளே என்னதான் இருக்குது என்பதை புரிந்து கொள்வதற்கு. நம்ம ஒருவேளை கடினமான இதயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கோமா, வெளியே நடிச்சிட்டு இருக்கோமா என்று சொல்லி நம்மளே ஆராய்ந்து அலசி பார்க்கிற சமயங்கள் இது, காலங்கள் இது என்று சொல்லி யோசிக்கிறேன். பட் as I tell you all this, as I give you these warnings, இந்த கடினமான காரியங்களை சொல்லுகிற நேரத்தில் I just want to give you hope.
உங்களுக்கு நம்பிக்கையும் விதைக்க சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா ஜீசஸ் இஸ் ஆல் அபவுட் ஹோப். அவர் நம்பிக்கையை மட்டும் கொடுக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அதனால தான் கடைசி நிமிஷம் லாஸ்ட் மினிட்ல அந்த கல்வனை கூட அவரிடத்துல கொண்டு செல்ல முடிஞ்சது. இன்றைக்கு அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. we have the hope. இது வரைக்கும் எப்படி வேணால் நம்ம வாழ்ந்துருக்கலாம், எப்படி வேணால் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த தருணத்தை நம்மளுக்கு கொடுக்குறார் என்று சொல்லி நம்ம நினைப்போம். Let's believe that God is giving us this opportunity. மனம் திரும்ப, ரிப்பென்ட் பண்ண. ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, மனம் திரும்புறதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறீரே ராஜா. எங்கள் கடினமான இதயங்களுக்குள்ள நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கடினமாக்கி கொண்ட எங்கள் வாழ்க்கைக்குள்ள பார்க்கிறோம். we are looking into our hardened hearts. we are also looking into our hardened life that we have made it into. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை பெருமை என்ற அந்த பாவத்தை, நாங்கள் ஒருவேளை புறம் பேசுகிறவர்கள் என்கிற பாவத்தை, குறை பேசுகிற என்ற பாவத்தை, ஆண்டவரே நாங்கள் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் என்கிற பாவத்தை, அப்பா இன்னும் எங்கள் உள்ளே இருக்கிற எல்லா பாவங்களையும் ஆண்டவரே நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம். மறைவாக எங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களை சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். ஃபார் எவ்ரி சின் உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் ஆண்டவரே, எங்கள் நாவினால், எங்கள் கண்களினால் ஆண்டவரே, எங்கள் காதுகளினால், எங்கள் உள்ளத்தினால் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற எல்லா அசுத்தமான காரியங்களையும் ஆண்டவரே இப்பொழுது மனம் கசந்து அறிக்கையிடுகிறோம் ராஜா. எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களுக்காக தான் ஆண்டவரே சிலுவையில் ஆண்டவரே இந்த கோர மரணத்தை ஏற்றுக்கொண்டு மறித்தீங்களே ஆண்டவரே. மரித்த தேவன் உயிர்த்தெழுந்தீர ஆண்டவரே, ஜெயத்தை எடுத்தீரப்பா. அந்த ஜெயத்தை இப்பொழுது எங்களுக்கு சொந்தமாக்குகிறீரே ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆண்டவரே நீர் மீட்டெடுக்கிறீரே ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் ரிடீமிங் அஸ் ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, நோ டைம் இஸ் அ லேட் டைம் ஃபார் யூ லார்ட். உமக்கு தாமதம் என்பதே கிடையாது அப்பா. அப்பா, இப்போ நாங்கள் ஒப்பு கொடுக்குற இந்த நேரத்தில் கூட எங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறீரே, எங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறீரே ஆண்டவரே. இப்பொழுது எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை இப்பொழுது அப்பா உம்முடைய சாயலில் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. we are yours and yours alone. in Jesus name I pray, amen. அப்படியாக அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார். he gives hope, நம்பிக்கை தருகிறவராக இருக்கிறார். நம்ம எப்படி இருந்தாலும் அந்த நேரங்களில் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக நம்ம மனம் திரும்பும் பொழுது அவரால் he can do it so well. he is a specialist in it. அவரால் நம்ம வாழ்க்கையை அப்படியே கீழ் தலையாக மாற்ற முடியும். he can change it downside up, கம்ப்ளீட்டாக சரியாக்க முடியும், நம்மளை உருவாக்க முடியும். that's Jesus Christ for you. அவர் இதெல்லாம் சொல்றாரு, இவ்வளோ பயங்கரமாக சொல்றாரு. ஐயோ என்று அந்த பட்டினங்களை பற்றி சொன்னவர் கொஞ்ச நேரத்திலே என்ன பண்ணுறாரு தெரியுமா? he does something very very interesting. நம்ம வாசிப்போமா இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். At that time Jesus said, I praise you, Father, Lord of heaven and earth,
because you have hidden these things from the wise and learned, and revealed them to little children. Yes, Father, for this is what you were pleased to do. All things have been committed to me by my Father. No one knows the Son except the Father, and no one knows the Father except the Son, and those to whom the Son chooses to reveal him. லிட்டில் சில்ட்ரன், பாலகர்கள். அவர் சொல்லுகிறத பாருங்களேன். இது மேதாவிகளுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் பாலகர்களுக்கு புரியும், லிட்டில் சில்ட்ரனுக்கு புரியும். அது நம்ம இதயத்தை குறிக்கிறது, இன்னசென்ஸ் ஆஃப் த ஹார்ட்டை குறிக்கிறது, நம்ம இதயம் எப்படி இருக்கிறது என்பதை குறிக்கிறது. அப்படி இருக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்விடேஷன் தான் கம், வாருங்கள், வாருங்கள் என்று சொல்கிறார். வாருங்கள் என்று சொல்றார். வாருங்கள் என்று சொல்லுவது என் தேவனாகிய கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. You know who is giving this invitation? Who is saying come? My Lord Almighty Jesus Christ is saying come. One of the most beautiful invitations in the Bible. பைபிளில் கம் 1500 டைம்ஸ்க்கு மேலே இருக்கிறது. பட் அந்த எல்லா கம்மோட இந்த பர்டிகுலர் கம், திஸ் பர்டிகுலர் கம், இந்த பர்டிகுலர் வாருங்கள், இந்த பாசேஜில் நம்ம பார்க்கிற அந்த வாருங்கள் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கம். வாசிக்க கேட்போமா? மத்தேயு 11:28-30 வரைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். Come to me, all you who are weary and burdened, and I will give you rest. Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. For my yoke is easy and my burden is light. இவ்வளோ அற்புதமான ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். The welcome, the invitation. அது அவர் சொல்லும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம், அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அது கேட்கும் பொழுது கொஞ்சம் பயமாக கூட பல பேருக்கு இருந்திருக்கும். பட் just a little while he says come with tenderness, he says come with love, he says come with such gentleness. அவர் அந்த வாருங்கள் என்று சொல்வதன் பின்பாக எவ்வளோ அன்பு இருக்கிறது பாருங்க. அந்த வாருங்கள் என்று சொல்வதன் பின்பாக எவ்வளோ ஒரு சாந்தம் இருக்கிறது பாருங்க. That is Jesus, that is your Father. அவர் தான் நம் தகப்பன். He stands against attitudes. அவர் இந்த பொல்லாத குணம், இந்த ஈவில் குணம், இதுக்கு எதிராக நிற்கிறவர். அந்த அசுத்தமான ஈவில் குணங்கள் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. தேவனுக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? இந்த முரட்டாட்டம், ரிபல்லியஸ் ஆக்டிவிட்டீஸ், இந்த ஒரு தான் என்கிற பெருமை, உள்ளத்தில் ரிவெஞ்ச் ஆட்டிடியூட், மற்றவங்களை குறித்து ஒரு சில குணங்கள், இப்படி இருக்கிற சில ஆட்டிடியூட்ஸ் தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. He stands against it always. நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது, புல்பீட்லேருந்து கிறிஸ்துவர்கள்லாம் பிரசங்கம் பண்ணும்போது நம்ம சாடிக்கொண்டிருக்கிறோம் எல்லாரையும். இந்த சிலைகளை வச்சு, அதை வச்சு, இதை வச்சு, விக்கிரகங்களை வச்சு, அதெல்லாம் தப்பு தான், அதெல்லாம் நம்ம வர்ஷிப் பண்ணக்கூடாது தான். பட் அதை விட பெரிய சில விக்கிரகங்கள் நிறைய கிறிஸ்துவரோட உள்ளத்தில் இருக்கிறது. What about that? What about that? நம்ம இருதயத்துக்குள்ள பார்த்தா அந்த இருதயம் எப்படி இருக்கு, அந்த ட்ரையாங்கிள்குள்ள பார்த்தா அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கிறது? நமக்கும் மற்றவங்களுக்கும் இந்த கிறிஸ்துவன்ற விஷயத்தை மட்டும் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துக்கு இந்த கிறிஸ்டியன் பேரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, இந்த கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டீஸ்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரையும் ஒரே தராசில் வச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லாட்டி ரெண்டு பேரையும் பக்கத்தில் கூர்ந்து கவனிச்சா, ரெண்டு பேரையும் அவங்க வீட்டில் போய் பார்க்கும் பொழுது ரெண்டு பேர் பக்கத்தில் நேபர்ஸ்னு வச்சுப்போம்.
நேபர்ஸ்னு வச்சுப்போம். நம்ம வீட்டு வெளியே எப்படி வசனம் ஒட்டி வச்சுருப்போம், அதை எடுத்துடுறோம் வச்சுக்கோங்க. அவங்க வீட்டு வெளில ஏதாவது செலவு வச்சுருப்பாங்க, ஏதாவது மார்க் போட்டிருப்பாங்க, அதை எடுத்துடுறோம் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற இப்படிப்பட்ட சில அலங்காரங்களை அடையாளங்களை எடுத்துடுறோம் வச்சுக்கோங்க. பிளெயினாக 2 ஹோம்ஸையும் வச்சு அதை வெளியே இருந்து பக்கத்து வீட்டுக்காரர் இருந்து 2 ஹோம்ஸையும் 2 ஹோம்ஸ்குள்ளே வாழ்கிற பீப்புளையும் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? வித்தியாசம் இருக்குமா? மேபி வேணால் சத்தம் இருக்கும் ஒரு வீட்டில், மேபி அது வேணா இருக்கும், அந்த வித்தியாசம் வேணா இருக்கும். பட் குணத்தில், நம்ம குடும்ப வாழ்க்கையில், do we have a difference? most of the time 2 பேருக்கும் ஒரே attitudes தான் இருக்கு. அதே சண்டைகள், அதே குணங்கள், அதே பேச்சுகள், அதே evil things. No, what is the difference? ஏசப்பா இதுக்கெல்லாம் எதிர்த்து இருக்கிறார். இது அவருக்கு பிடிக்காத விஷயம், அருவருக்கிற காரியங்கள். அதே அன்பு, இன்னசென்ஸ், சாந்த குணம், விட்டு தருகிற குணங்கள், செல்ஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் நேசிக்கிறார். அவர்களை நேசிக்கிறார். அவர்களை குழந்தைகளாக பார்க்கிறார், லிட்டில் சில்ட்ரனாக பார்க்கிறாரு. ஜீசஸோட ஹார்ட்டை இங்கே பாருங்க, ஜீசஸோட ஹார்ட்டை நம்மளோட சம்பிரதாயங்கள் டச்சே பண்ணாது. நம்ம சம்பிரதாயங்கள் டச்சே பண்ணாது. ஜீசஸோட ஹார்ட்டை நம்மளோட குணங்கள் தான் டச் பண்ணும். இன்றைக்கு முக்கியமான ஒரு டைமில் இருக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். we are starting a new year. let this also not be one of those years. இதுவும் எப்பொழுதும் கடந்து போகிற ஒரு வருடத்தை போல இருக்க வேண்டாம். தேவன் யார் என்பதை முழுமையாக உணர்கிற ஒரு வருஷமா, ஜீசஸ் யார் என்பதை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற ஒரு இயராக இது இருக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த கடினமான இதயத்தை, இந்த ட்ரையாங்கிளில் இருக்கிறோம் தெரியுமா, அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாருங்கள் என்று சொல்றாரு. we got to see quickly 3 விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும் இதற்கு என்று சொல்லி பார்க்க போறோம். முதல் விஷயம், ரெஸ்பாண்ட். ரெஸ்பாண்ட் என்றால் தமிழ்ல பதில் அளிக்கிறது. ரெஸ்பாண்ட் என்றால் தமிழ்ல பதில் அளிக்கிறது. முதல் காரியத்தை நான் பார்க்கிறேன். அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்றார். கம் டு மீ ஆல் தோஸ் who are weary and burdened என்று சொல்கிறார். அப்போ ஐ எம் ஜஸ்ட் திங்கிங், இந்த 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 3 பட்டியலுக்கு, இந்த ட்ரையாங்கிளுக்கு தான் அதை சொல்லியிருக்கிறார். இந்த ட்ரையாங்கிள் தான் ஏற்கனவே பேசியிருக்கிறார். இப்போ இந்த ட்ரையாங்கிள் கிட்ட தான் திரும்பி பேசுகிறார். அப்போ அதே ட்ரையாங்கிளில் அவர் ரிஜெக்ட் பண்ணவங்க, இவரை மெஸ்ஸையா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாதவங்க, பெருமையில் வாழ்ந்தவங்க வந்திருப்பாங்களா? வந்திருக்கணும். ஆனால் நார்மலாக பார்த்தா வரமாட்டாங்க. ஏன்? நாங்கள் எதுக்கு வரணும்? எங்களுக்கு என்ன பாரம் இருக்குது? எங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்குது? எங்ககிட்ட என்ன பாவம் இருக்குது? எங்ககிட்ட என்ன தப்பு இருக்குது? எங்களுக்கெல்லாம் வருத்தமும் இல்லை, பாரமும் இல்லை என்று சொல்லி பல பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் யார் அங்க ஆமா, நானும் உடைக்கப்பட்டவன், நானும் பாவி, எனக்குள்ளும் பாரம் இருக்குது, என்னால் சுமக்க முடியாத பாரங்கள் இருக்கிறது, எனக்குள்ள குறைவுகள் இருக்குது, தவறுகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவரோட காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ, பதில் அளிக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் இளைப்பாறுதல், அவர்களுக்கு தான் ரெஸ்ட். எவ்வளோ நாள் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? நம்ம ஜஸ்டிஃபை பண்ண நம்மளோட பாரங்கள் தான் அதிகமாகிட்டே போகும். ஆனால் எப்போ நம்ம ஒத்துக்கிறோமோ, எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ, அப்போ நமக்கு இளைப்பாறுதல் வருகிறது. நிறைய கிறிஸ்துவர்கள் இதை சொல்கிறத நான் பார்த்துருக்கிறேன். சொல்லுவாங்க, அடிக்கடி அறிக்கையிடுவாங்க, ஏசப்பாக்காக நிற்கும் போது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நெருக்கடி. இது பெருமையாகவே சொல்லுவோம் நம்ம, எவ்வளோ நெருக்கடி பாருங்கள். நான் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சேன்னா உடனே பயங்கர பிரச்சனை. என் வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கென்று ஒப்பு கொடுத்தேன், ஆனால் நான் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே. பரவாயில்ல ஆண்டவரே, நான் அனுபவிக்கிறேன். இவர் பெரிய போர் வீரர் மாதிரி இவங்க சொல்லிப்பாங்க, நான் அனுபவிக்கிறேன் ஆண்டவரே. நீ எதையுமே அனுபவிக்க வேண்டாம், எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டார் அனுபவிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெருமை பேசுறதை நம்ம நிறுத்தணும். இயேசு பக்கம் நிற்கிறனால நான் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன் கிடையாது. நெவர். இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் நெவர் லைக் தட். டோன்ட் டிக்ளேர். அப்படி அறிக்கையிடாதீங்க. அப்படி அறிக்கையிடும் போது பிசாசை மகிமைப்படுத்துறீங்க.
ஏன்னா அந்த பிரச்சனைலாம் ஏசப்பா கொடுக்கல, பிசாசு கொண்டு வரான். நீங்கள் அவனை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படிலாம் சொல்லும் பொழுது டோன்ட் கீப் டாக்கிங் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ். அதுவும் குறிப்பாக அந்நியர்கள்கிட்ட அதை பேசாதீங்க. உங்களை பெருமைப்படுத்திக்கிறதா நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பியூராக இருக்குன்னு அந்நியர்கிட்ட அதை பேசாதீங்க. பட் டு காட் யூ கேன். தேவனிடத்தில் சொல்ல சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு வலிக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது எப்படி செய்யறதுன்னு தெரியல, எனக்கு முடியல, நான் உங்ககிட்ட வரேன், எனக்கு அந்த இளைப்பாறுதல் தாங்க என்று சொல்லி அவர்கிட்ட கேட்கலாம். அவர்கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸசைஸ் மூலமாக, ஆக்டிவிட்டி மூலமாக இதை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்பட்றேன். I'm going to show this to you. So I invite Naveen to come to the stage. வாங்க. அது இல்லை, அந்த இதை எடுத்துகிட்டு வாங்க. இப்போ அந்த அழகான முகத்தை கண்ணாடியில் நவீன் பார்க்க போகிறாரு. இப்படி கண்ணாடி இப்படி வச்சுக்கோங்க. உங்கள் முகத்தை பாருங்கள். அழகாக இருக்கா? நேரில் பார்க்குற மாதிரி கண்ணாடியில் இருக்கா? இருக்குது. ஃபண்டாஸ்டிக். இப்போ நவீன் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நவீன் என்ன செய்ய போகிறாருன்னா, இந்த அழகான முகத்தை கண்ணாடியில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் பார்க்க போகிறாரு. எப்படி? ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அந்த கண்ணாடியை சும்மா பார்க்க போகிறாரு. எதுவுமே செய்ய போகிறதில்ல. எந்த ரியாக்ஷனும் கூட முறைச்சி பாருங்க கண்ணாடியை. இதான் உங்கள் ஊரில் முறையா? சிரிக்கூடாது, மறைச்சி பார்க்கணும். நவீன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா? யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களோ பண்ணலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற கண்ணாடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நவீன் எப்படி கண்ணாடியை பார்க்குறோம் அதே மாதிரி நீங்களும் பார்க்கணும். ஓகே, just take the mirror and open the mirror app in your mobile phone and look at that mirror app. எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நான் பாருங்கள், எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அந்த கண்ணாடியை பாருங்கள். ஜஸ்ட் லுக் அட் இட். ஒரு ரியாக்ஷனும் இருக்கக்கூடாது. எவ்வளோ நேரம் உங்களால் அது பார்க்க முடியுதுன்னு பாருங்கள். எவ்வளோ நேரம் பார்க்க முடியுது? சும்மா அந்த கண்ணாடியை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தானே? கஷ்டம் தானே இது? ஓகே, இப்போ நான் இப்படி கேட்குறேன். நம்ம ஒரு கண்ணாடியை பார்க்குறோம், நம்ம வீட்டில் அப்படி நடந்து போகிறோம், அப்போ திடீர்னு ஆளில் ஒரு கண்ணாடி மாட்டிருக்கு. அப்போ இந்த கண்ணாடியை க்ராஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கண்ணாடியை பார்த்து முறைச்சிட்டு அப்படி நின்று போவோமா? ஏதாவது ஒரு கண்ணாடி நம்ம மொபைலில் நீங்கள் இந்த கண்ணாடியை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ண என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணுவோம்ல, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமா இருக்காதா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். யாராவது ஒருத்தர் கண்ணாடி முன்னாடி நின்று சும்மா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், ஓகே, எப்போது ரொம்ப நம்ம மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அப்படி சும்மா நிற்போம். இல்லாட்டி நார்மல் பர்சனு ஒரு கண்ணாடியை பார்த்தா இமீடியட்டாக ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோமா மாட்டோமா? கீழே வச்சுருங்க. ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோமா மாட்டோமா? ஒன்று முடிய சரி பண்ணுவோம், லைட்டாக சிரித்து பார்ப்போம், ஏதாவது சரி பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோமா மாட்டோமா? கரெக்டாக இல்லையா? வி ரெஸ்பாண்ட், ரைட்? வி ரெஸ்பாண்ட். வி டோன்ட் ஸ்டே இன்டாக்ட். வி டோன்ட் ஜஸ்ட் பி ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்ட். அப்படி இருக்க மாட்டோம்ல. ஆனால் ஏன் கிறிஸ்துவர்களாகிய நம்ம கர்த்தருடைய வசனத்தில், ஜபத்தில், வர்ஷிப்பில், ஆலயத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுகிற நேரத்தில் அவர் ப்ரெசன்ஸில் அமைதியாக இருக்கிறோம், ஒன்றுமே இல்லாத மாதிரி எந்த ரியாக்ஷனும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். சுத்த தமிழில் சொன்னால் சொரண கடத்தனமாக இருக்கிறோம். Just think about it. Every second God is interacting with us in some form or the other. But we are so numb, we become so numb. ஏன் வசனங்கள் மனப்படமாக தெரியும், ஜபங்கள் மணிக்கணக்கில் செய்ய முடியும், கிறிஸ்துவனுக்கான எல்லா அடையாளமும் இருக்கு. So we are so numb when God interacts with us. But ஆண்டவர் ஒவ்வொரு செகண்டும் நம்மளோட பேசுறாரு, ஒவ்வொரு செகண்டும் நமக்கு புதுசாக அதை கற்றுத்தராரு, ஒவ்வொரு செகண்டும் பைபிள் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கிறாரு. அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய அசைவை கொடுக்கிறார், அசைவை ஏற்படுத்துகிறார். He is so present. அவர் அவ்வளோ பிரசன்னமா இருக்கிறாரு. நம்ம லைஃப்ல இஸ் so present every second. பட் நம்ம அந்த பிரசன்ஸை உணர்றதே கிடையாது. we so much forget that presence. அந்த பிரசனத்தை நம்ம உணர மாட்டோம், மறந்துடுறோம். பல சமயத்தில் அந்த பிரசனத்துக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கிறோம்ல. நம்ம சண்டே மார்னிங் இந்த டைம், இந்த நேரம் ஜப நேரம் இந்த டைம், இந்த ஃபாஸ்டிங் ப்ரே இந்த டைம், இந்த பைபிள் வாசிக்கிற இந்த டைம், இந்த ஃபங்க்ஷனில் இந்த டைம், இதில் இந்த டைம். ஸோ we have put God into a box, into a room. அந்த நேரத்தில் பிரசனத்தை உணர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பட் நோ,
His presence is there every second. Every second. And our பிரசனத்தை உணர நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்ம பெட்டர் பீப்புளாக மாறிடுவோம். இன்னைக்கு ஏன் நம்ம கடினமான இதயங்கள் உடையவர்களாக இருக்கிறோம் தெரியுமா? நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம் ஆண்டவருக்கு. வசனங்களில் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு பைபிள் ஃபுல்லாக தெரியாது. நான் மனப்பாடம் பண்ணுறதை பற்றி பேசல, ஆனால் புரிந்து கொள்கிறத உணர்ந்து கொள்கிறத பற்றி பேசல. நான் பெட்டு கட்டி சொல்கிறேன். அங்கங்கே சில வாக்கு தத்தங்களுக்கு தெரியும், சில ஸ்டோரிஸ் தெரியும், மற்றவங்களை கடிந்து கொள்கிறதுக்கு சில வசனங்கள் தெரியும். ஆனால் இந்த வசனங்கள் எல்லாமே ஒழுங்காக முழுமையாக சரியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த கடினமான இருதயங்கள் உடையவர்களாக இருக்கவே மாட்டோம். we will be better people. மற்றவங்க நம்ம வாழ்க்கையை பார்த்தே இயேசுப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு நம்ம வாழ்க்கை இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, ரெஸ்பாண்ட் பண்ணணும். நான் வியாரியாக இருக்கிறேன், நான் பர்டன்டாக இருக்கிறேன், எனக்கு எப்பொழுதும் எவ்ரி செகண்ட் இயேசுப்பா தேவை என்பதை உணர்ந்தவர்களாக அவர் அழைப்புக்கு காத்து கொண்டே இருக்கணும். அவர் அழைப்பு எப்படி வரும்? வசனங்கள் மூலமாக வரும், ஜெப நேரங்கள் மூலமாக வரும், சக மனுஷர்களோட பழகும் போது அந்த நேரத்தில் நமக்கு வரும். பட் அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அழைப்பு வர ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? நம்ம நல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் மாறுவதற்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. மாற வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இன்னும் இருக்குது. நான் இன்னும் பெரிய இன்னும் நான் இன்னும் சர்வெண்ட்டாக ஹம்பிளாக இருக்கிறேன். என்கிட்ட கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கிறது என்று சொல்லி டெய்லி கரெக்ஷனை நம்ம எழுதணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நாள் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நைட்டு நீங்கள் செய்கிற மற்ற காரியங்களில் நான் இன்னைக்கு என்ன திருத்தி கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் எதுக்கு ரிப்பெண்ட் பண்ணணும் நீங்கள் எழுதுறதுக்கு பாயிண்ட்டே இல்லைன்னா நீங்கள் ஹார்ட் அண்ட் ஹார்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஒன்றுமே இல்லையா இன்றைக்கி எழுதுறதுக்கு, நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு பேப்பரை விட்டு ஒரு புக்கை இல்லாட்டி ஒரு மொபைல் நோட்ஸில் நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் இல்லைன்னா there's something wrong with your heart என்ற அர்த்தம். No one is perfect. We are living in a broken world. உடைக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் எவ்ரிடே நம்மளும் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஸோ எவ்ரிடே ரிப்பெண்ட் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது, நம்மக்கிட்ட மாற்றிக்கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ரெஸ்பாண்ட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் வருத்தப்படுறேன் ஆண்டவரே, நான் பாரம் சுமந்துட்டு இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு இளைப்பாறுதல் தாங்க, எனக்கு கற்றுத்தாங்க, நான் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது ரீசெட். ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டு, நெக்ஸ்ட் என்னது? ரீசெட். ரீசெட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், இடத்தில் பாருங்க நான் இளைப்பாறுதல் தருகிறேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு? அப்புறம் என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு டேக் மை யோக் அப்பான் யூ என்று சொல்கிறார். நீங்கள் ஏற்கனவே ஒரு நுகத்தை உங்கள் மேலே சுமந்து கொண்டிருக்கிறீங்க. யோக்கை நீங்கள் ஏற்கனவே யூ ஆர் கேரிங். நோ, லெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் த யோக்ஸ்ன்றார். நுகத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி, என்ன நுகம்? இது அந்த நாட்கள் அவர் சொல்லும் போது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா நுகம்னா எதை மீன் பண்ணுது, யோக்குனா எதை மீன் பண்ணுது இங்கே இருக்க நிறைய பேர் கூட தெரியும். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது 2 மாடுகள், ஃபார் எக்ஸாம்பிள் 2 மாடுகளை நீங்கள் அந்த உழவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பயிரை இது பண்ணுறதுக்கு அந்த இடத்த பதப்படுத்துறதுக்கு அந்த மாடுகளை வச்சு அவங்க இழுத்து கொண்டு போவாங்க. ஸோ இப்போ 2 மாடு இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போகணும், வெயிட் கொண்டு போனால் கூட 2 மாடுகளை யூஸ் பண்ணுவாங்க அந்த வண்டிக்கு. ஸோ இந்த 2 மாடுகளும் ஒரே டைமில் ஒன்றா அது பயணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த நுகத்தை அது மேலே வைப்பாங்க. ஒரு சைடு இந்த சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த கட்டம் மாதிரி இருக்கும். ஸோ இது பேர் தான் நுகம், யோக். இந்த யோக்கு சரியாக ஃபிட் பண்ணால் தான் அது ஸ்ட்ரெயிட்டாக ஒழுங்காக போக முடியும். ஆனால் இந்த யோக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறார்? இந்த யோக்கு வேண்டாம், நான் என்னோட யோக்கை கொடுக்குறேன், அது லைட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அந்த யோக்கை நீ சுமந்து கொண்டு நீ சரியாக போக முடியும், நீ ஜெயிக்க முடியும் என்று சொல்கிறாரு. ஸோ இஸ் சேயிங் யூ கிவ் யோர் யோக் அண்ட் டேக் மை யோக். ஓகே, இப்போது இதன் அடிப்படையை பின்னணியை சொல்கிறேன், ஏன் இதை சொன்னார் என்று சொல்கிறேன். அந்த நாட்களில் இவங்களாம் எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னா, இந்த யூத மக்கள்
டோரா லாஸ் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த டோரா லாஸ் உடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை ஆண்டவர் கொடுத்து அதன் சில அடிஷ்னலாக சில காரியங்கள் ஆண்டவர் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு 613 லாஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேயா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் கொடுத்த அடிப்படையாக 10 கட்டளைகள், அதை பேஸ் பண்ணி வாழ சொன்னார். இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் விரிவாக்கி இவங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க தலைமைத்துவத்தை மற்றவங்க மதிக்கணும் என்பதற்காக, இவங்க கண்ட்ரோல்குள்ளே எல்லாரும் இருக்கணுன்றதுக்காக, இவங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக நிறைய லாஸாக அதுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் பிரிவினையாக கேட்டகரியாக மாற்ற ஆரம்பித்தாங்க. இப்போ கவனிச்சுக்கோங்க நல்லா, சாதாரண பாமர மக்களுக்கு, ஆர்டினரி பீப்புளுக்கு இந்த எல்லா லாஸும் ஞாபகத்தில் இருக்காது, ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. இவங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக வெளிப்படையாக சொல்லவும் மாட்டாங்க, ஆனால் இதை வச்சுப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது தப்பாக வந்தால் உடனே அவங்கள கடினமாக பேசுறது, அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, அவங்கள பனிஷ் பண்ணுறது, பெனால்ட்டி போடுறது, இப்படின்னு ஒரு ஆளுகை கீழே வச்சுருந்தாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ இது தப்பு பண்ணிட்டு இப்படி சொல்லுது, இப்படி தப்பு பண்ணிட்டு, இப்படியே ஒரு விஷயம், ஒரு மேட்டிமை, ஒரு பெருமையின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ பீப்புளும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட் வந்துடுச்சு. நம்ம கரெக்டாக பண்ணணும், நம்ம இதை சரியாக பண்ணணும், இது இப்படி பண்ணணும், இல்லாட்டி நமக்கு ஆண்டவருடைய அனுகிரகம் கிடைக்காது, பிளெஸ்ஸிங் கிடைக்காது, நமக்கு நன்மை கிடைக்காது, நமக்கு பனிஷ்மெண்ட் வரும் என்று சொல்லி ஒரு மனப்பான்மை, பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட்டோட அவங்களும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆண்டவர் சாபத்தை பற்றி ஒன்று சொல்கிறார், ஓய்வு நாளை பற்றி ஒரு கமெண்ட்மெண்ட் இருக்குது. என்ன கமெண்ட்மெண்ட்டு? ஓய்வு நாளை உபசரி, இட்ஸ் ஹோலி என்று சொல்கிறார். ஏன்னா காட் டுக் ரெஸ்ட், அதை பற்றி பேசுகிறார். ஆனால் என்ன பண்ணாங்க இவங்க அடிஷ்னலாக நிறைய கேட்டகரிஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஓய்வு நாளில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், ஆனால் நீங்கள் 1 மைல் தூரத்துக்கு நடக்கலாம், 1000 கியூபிட்ஸ் வரைக்கும் நடக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு எதிராக இருக்கிறீங்க. சரி, அன்றைக்கி நீங்கள் கயிறெல்லாம் முடிச்சு போடலாம், 1 முடிச்சு இல்லாட்டி 2 முடிச்சு போடலாம், அதுக்கு மேலே போட்டால் நீங்கள் பாவம் செய்கிறீங்க. இதெல்லாம் என்ன? தானாக உருவாக்கப்பட்ட சில காரியங்கள், அடிஷ்னலாக உருவாக்கப்பட்ட சில காரியங்கள். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நிறைய சொன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும். இப்படி அடிஷ்னலாக அவங்க கன்வீனியன்ஸுக்காக பல காரியங்கள் உருவாக்கப்பட்டுருச்சு. இதெல்லாம் எதிர்த்து நிற்கிறார் இயேசு கிறிஸ்து. பெர்ஃபார்மன்ஸை உண்டு பண்ணுகிற காரியம், பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட்டை உண்டு பண்ணுகிற காரியம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த நுகம் வேண்டாம், என்னுடைய நுகத்தை சுமந்து கொள்ளுங்க. இந்த நுகம் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட்டை கொண்டு வரும். நீ இதெல்லாம் பண்ணிட்டியா, 1 2 3 4 5 6 இந்த ஸ்டெப்ஸ் பண்ணிட்டியா, ஓகே, ஆண்டவருக்கு உன் மேலே இப்போ பிரியம். நீ இப்படி வெளிப்புறமாக இப்படி நீ உன்னை அடையாளப்படுத்திக்கிட்டீரா, ஆண்டவருக்கு உன் மேலே பிரியம். இப்படி நீ சபையில் பேசும் பொழுது, சபை மக்கள் கிறிஸ்டியன் பேசும்போது இப்படி பேசுறியா, ஆண்டவருக்கு உன் மேலே பிரியம். நோ 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 நோ, இட்ஸ் நாட் பிகாஸ் வாட் யூ டூ, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதுனால கிடையாது, அவர் கிருபையினால மட்டுமே. இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, வேற எதுவுமே கிடையாது. Not because how I'm projecting myself as a very holy person or as a very learned person, as so and so. இல்லை, அவருடைய சுத்த கிருபை, அவர் என் தகப்பன் என்பதனால மட்டும்தான். அவர் தகப்பன் என்பதனால நான் அன்போடு செய்கிற காரியங்கள் அவருக்கு பிரியம். நான் சொல்கிறது புரியுதா? எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், அது வேற. எங்கள் அப்பா கோபப்படுவார், அடிப்பார், அதனால் இதை செய்ய மாட்டேன், அது இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? இன்னைக்கு அந்த மனப்பான்மை இல்லை கிறிஸ்தவர்களுக்கு. எங்கள் அப்பா அடிப்பார், எங்கள் அப்பா கண்ணை குத்திடுவார், எங்கள் அப்பா இதை செய்வார் என்று சொல்லி பயத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள். அவர் பயப்படாதே என்று தான் 365 முறை சொல்லுகிறார். எங்கள் அப்பாவுக்கு இது மனசு கஷ்டம் உண்டாக்கும், எங்கள் அப்பாவுக்கு இதை நான் செஞ்சேன்னா சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பா அவர் என் மேலே வச்சிருக்கிற அன்பை திரும்பி நானும் வச்சிருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும்
அப்படி செய்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. பெர்ஃபார்மன்ஸாக இல்லை. இட்ஸ் நாட் பை பெர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் டெஃபினெட்லி நாட் பை பெர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவர்கள் எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? நவீன், கிறிஸ்துவர்கள் எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இங்கே நம்ம ஒரு பேகை எடுத்துகிட்டு வரோம். நம்ம ஒரு பேகை மாட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த பேக்கில் நம்ம என்ன சுமக்கிறோம் என்பது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் இட் இஸ் ஜஸ்ட் அ பேக் தட் வி ஹவ் டு கேரி. நம்ம எல்லாருமே லைஃப்பில் சில பேக்கை கேரி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பேக்கில் இப்போ அந்த வெயிட் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இந்த பேக்கில் நம்ம என்ன கேரி பண்ணுறோம்? சில வெயிட்ஸ் கேரி பண்ணுறோம். ஓகே, வி கேரி வெயிட்ஸ். ஏன்னா நம்ம சாதிச்சு காட்டணும்ல. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யலைன்னா போடுங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? இருங்க, மாட்டேங்க. அதை எப்படி இருக்கு இப்போ நடங்கல. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு சம்பளம் வராது. நம்ம ரொம்ப மற்றவங்களை எப்படியாவது அவங்கள ஏதாவது பண்ணிட்டு நம்ம மேலே வரலைன்னா நமக்கு அங்கீகாரம் இருக்காது. ஸோ we have certain conditions, we are carrying certain weights. அதனால தான் போட்டி, பொறாமை, சண்டை இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இதெல்லாம் செய்யணும், நான் இப்படி வரணும், நான் நல்ல பேர் எடுக்கணும், என் பாஸ்க்கு என்ன பிடிக்கணும், என் வீட்டில் இது பண்ணணும், இங்கே இது பண்ணணும், சர்ச்சில் இது பண்ணணும் என்று சொல்லி சில வெயிட்ஸ். we keep carrying weights. இப்போ நடந்து பாருங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. just think about it. Is it easy to carry weights and walk like this? Just think about it. We are actually carrying weights and walking like this every day 24/7. 24/7 இப்படிப்பட்ட வெயிட்ஸை கேரி பண்ணிட்டு நடந்துட்டே இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? ஒரே வார்த்தையில் சொல்லுங்களேன் எப்படி இருக்குன்னு. இல்லை, ஒரே வார்த்தையில் சொல்லுங்களேன். ஜஸ்ட் ஒன் வேர்ட். பாவமா இல்லை? பார்க்குறதுக்கு சொல்லுங்க. நான் இவரை தனியாக விட்டுறேன். நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. ஓகே, இதை எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? பாவமா இல்லை உங்களுக்கு? பாவமா இல்லை? யூ நோ வாட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவுட் சைட்லேருந்து நம்மளை பார்க்குறவங்கள இவங்களை பார்த்தா பாவமாக இருக்கியா, இவங்க கிறிஸ்துவங்க நிரூபிச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கய்யா, பாவமாக இருக்கியான்றாங்க. நம்ம ஆக்சுவலாக என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம்னா, பாவத்திலிருந்து அவர் எங்களை விடுதலையாக்கினார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் வெளியில் இருக்கும் நம்ம பார்க்கணும், அச்சோ பாவமாக இருக்கியா அவங்களை பார்த்தா, அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இஃப் யூ ஹவ் டு ரிமூவ் ஆல் தீஸ் வெயிட்ஸ், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். அப்பா செம்ம வீட்டு இல்லை, ரிமூவ் பண்ணுங்க. இங்கே பிடிங்க. இதை ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, we are just removing all these weights. இந்த வெயிட்ஸ் இல்லை, இந்த பர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட்டில் இப்போ மாட்டிட்டு நடங்க. நீங்கள் யூஸ்ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நடப்பீங்க, அது மாதிரி நடங்க. இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அப்படி ஒரு கெத்தால, ஒரு சந்தோஷமாக இல்லை, அவர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸுக்கு போனால் எப்படி இருக்கும்? நிறைய பேர் இருக்குன்னு நினைக்கிறாங்க, தெரியும். நவீன மாதிரி ஆஃபீஸுக்கு போனேன், நவீன் வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு போனேன், நவீன் இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் மேனேஜர்ஸ் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. தெரியும், பரவாயில்ல, அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஓகே, கவனிங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ 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 சந்தோஷமாக இருக்கு. யூ லவ் திஸ், ரைட்? பட் இன்னைக்கு நம்ம வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை மற்றவங்களுக்கு இட் டசன்ட் லுக் அஸ் அன் இன்விடேஷன். அவங்களுக்கு இவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்குது. இங்கே எதுக்கு நம்ம போய் மாட்டிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஆண்டவர் சொல்கிறாரு, ரீசெட் பண்ணுற டைம். நீ இந்த இப்படி உலகத்தின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் அவங்க தான் அத்தனை புதுசாக அடிஷ்னலாக லாஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் என் மகனாகிய இயேசு கிறிஸ்துவ அமிச்சேன், அதுக்கெல்லாம் எதிர்த்து நின்று தான் அவர் உடைச்சாரு. ஆனால் திரும்பி நீங்கள் புதுசாக உருவாக்கிட்டே இருக்கீங்களா? இன்றைக்கி இல்லை, நீங்கள் புதுசாக உருவாக்குறீங்க. யூ ஜஸ்ட் பில்டிங் நியூ லாஸ். எங்கே இருக்கு பைபிள்? அது வேர் இஸ் இட் இன் தி பைபிள்? இது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்மளுக்கு பைபிள் ஒழுங்காக தெரியாது. ஜீசஸ் யாருன்னே தெரியாது. ஆக்சுவலா ரீசெட் பண்ற டைம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை உணர்ந்து கொள்கிற, தேடி கண்டுபிடிக்கிற, அவர் இதயம் என்ன என்பதை அப்படியே கவனமாக பார்க்கிறது. That's what we have to do right now. மூன்றாவதாக, கடைசியாக, ரெஸ்ட். தொடர்ந்து வாசிப்போமா அந்த வசனத்தை மட்டும். 28 to 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்,
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். Come to me, all who are weary and burdened, and I will give you rest. Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. For my yoke is easy and my burden is light. ரெஸ்ட் பற்றி அவர் சொல்கிற அந்த இளைப்பாறுதல் எப்பொழுதுமே ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட். பாருங்க, கம் அண்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை குறிக்கிறது இந்த ரெஸ்ட்? சரி, இப்படி சொல்கிறேன். ஆண்டவர் கிரியேஷனுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுத்தார் இல்லையா? அந்த ரெஸ்ட் எதை குறிக்கிறது? எந்த ரெஸ்ட்டை குறிக்கிறது? பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நேரம் தூங்கணும், அந்த ரெஸ்ட்டு தானே. பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், அஃப்கோர்ஸ் பாடிக்கு ரெஸ்ட் வேணும், அந்த ரெஸ்ட்டு தானே அது குறிக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் பார்ட் ஆஃப் அவர் பயாலஜிக்கல் வெல்பீயிங். பாடிக்கு ரெஸ்ட் வேணும், இதெல்லாம் கரெக்டு தான். ஒன் டே கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது தான். பட் ஆனால் இங்கே அவர் சொல்கிறது அந்த ரெஸ்ட்டு இல்லை, அந்த ரெஸ்ட்டு மட்டும் இல்லை, அந்த ரெஸ்ட்டு அதை சிக்னிஃபை பண்ணலை. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், செம்ம டயர்ட், ரொம்ப ஓடிட்டேன். இப்போது நான் நைட்டு நல்லா தூங்குனா எனக்கு சரியாயிடும். இல்லாட்டி ஒரு டே ஃபுல்லாக நான் லீவ் எடுத்து தூங்குனா சரியாயிடும். நிறைய நம்ம லீவ் எடுப்போம் தெரியுமா? நிறைய நேரம் லீவ் எடுப்போம் தெரியுமா? சரி, ரொம்ப ஓடிட்டேன், ரொம்ப எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நான் கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் லேட்டாக போகிறேன், நான் இன்றைக்கி போகல அப்படின்னு ஒரு ரெஸ்ட் எடுப்போம் தெரியுமா? ரொம்ப பிரச்சனை, அதனால் எனக்கு ரொம்ப மனசும் பாடியும் வீக்காக இருக்குது, கொஞ்சம் ஒரு 1 hour ஒரு 1 day நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நல்லா தூங்குறேன், படுத்துக்கிட்டே டிவி பார்க்குறேன், பாட்டு கேட்குறேன், இல்லாட்டி சாட் பண்ணுறேன், மொபைல் இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். அடுத்த நாள் எந்திரிக்கிறேன், இல்லாட்டி அந்த ஃபியூ ஹவர்ஸ் தூங்கின பிறகு எல்லாம் பண்ண பிறகு எந்திரிக்கிறேன், எனக்கெல்லாம் சரியாயிடுச்சா? 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 எனக்கெல்லாம் சரியாயிடுச்சா? ஆமாது. அதே டென்ஷன் இருக்கும், அதே கஷ்டம் இருக்கும், அதே கோபம் இருக்கும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் பை ட்ரைங் டு எஸ்கேப், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி தப்பிச்சு கொஞ்சம் ஒளிஞ்சு மறைஞ்சு தூங்கி பேசி உலகத்தின் காரியங்களை பண்ணுறனால சரியாகாது. அவர் அங்கே சொல்கிற ரெஸ்ட் என்ன தெரியுமா? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். இஸ் டாக்கிங் அபவுட் ரெஸ்ட் ஃபார் யோர் சோல்ஸ். பார்த்தீங்களா, படிச்சிங்களாங்க இந்த வசனத்தை? என்ன சொல்கிறாரு? உன் ஆத்துமாக்களுக்கு ரெஸ்ட், ஃபார் யோர் சோல்ஸ் ஐ எம் கிவிங் யூ ரெஸ்ட். இந்த ரெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான், இந்த ரெஸ்ட்டு கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் தொடர்ந்து ஓட முடியும். இந்த ரெஸ்ட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இந்த ரெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம இதயம் ஆர்டன்ட் இதயமாக இல்லாமல், கல்லான இதயமாக இல்லாமல், எப்பொழுதும் தேவனை பார்க்கிற தேவனுக்கு பிரியமான இதயமாக இருக்க முடியும். இன்றைக்கு நம்ம யூஸ்வலாக பண்ணுற விஷயம், நான் இதை ரொம்ப பண்ணியிருக்கிறேன், நிறைய பண்ணியிருக்கேன், அதனால் என்னால் ரொம்ப ரிலேட் பண்ண முடிகிறது. நான் யூஸ்வலாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், அந்த காலத்தில் எனக்கு எதாவது பிரச்சனை, ஐ ஸ்லீப் ஓவர் மை ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லுவேன். போய் தூங்கிட்டேன்னா எல்லாம் சரியாயிடா, எவ்வளோ பெரிய பிரச்சனாலும் கொஞ்சம் தூங்கிட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன், எவ்வளோ தூங்கினாலும் பிரச்சனை என்னை விட்டு போகாது. அதை கையாளுகிற ஹேண்டில் பண்ணுற அந்த மனப்பான்மை எனக்கு வராது. கொஞ்ச நேரம் தப்பிச்சுக்கலாம், ஆனால் திரும்பி அதுக்கு தான் வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ரெஸ்ட்டு, அந்த மாதிரி ரெஸ்ட்டை நம்ம உருவாக்குறோம் தெரியுமா? அந்த மாதிரி ரெஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் பாவத்தில் தான் போவோம், இன்னும் கொஞ்சம் பின்னாடி தான் போவோம். நத்திங் குட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட். பட் உண்மையான ரெஸ்ட்டு இஸ் அ ரெஸ்ட் that only Jesus can give to our souls and ஆத்துமாக்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? முழுமையாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி, ஓ இப்படி பண்ணிட்டாங்களா, ஸோ நம்ம இப்படி பண்ணலாம், ஓ அது இப்படி இருக்கா, அது இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறனால எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் கிவ் இட் டு ஜீசஸ். ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே வாங்க, இதை முழுமையாக உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்,
இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன செய்கிறது என்று சொல்லி நீங்கள் உணர்த்துங்க. அதுக்கான வழிவாசல்களை நீங்கள் தரங்க. உங்கள் வசனத்தின் படி எனக்கு சொல்லி கொடுங்கன்னு. சரண்டரிங் இட் இஸ் தி ஆன்சர். ஆனால் இன்றைக்கி ஏன் நமக்குள்ளே இவ்வளோ விருப்பு, ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் தெரியுமா? பிகாஸ் we try and complicate it even further by speaking more about it, by taking revenge, by going into more sin because of it. But that's not the answer. அது ஆன்சர் கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் டானியை அழைக்கிறேன் ஸ்டேஜுக்கு. ஒரே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் மூலமாக இதை நாங்கள் இங்கே பண்ணும் பொழுது I want all of you to do it symbolically in your hearts. உங்கள் இதயங்களில் இதை நாங்கள் செய்யும் பொழுது, இங்கே நாங்கள் ஒரு மெட்டமார்ஃபின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாங்கள் மெட்டமார்ஃபிக்கலாக பண்ணும் பொழுது நீங்கள் உங்கள் இதயங்களில் இதை செய்யணும் என்று சொல்லி இந்த நேரத்தில் I just want to invite you. I want to say come. ஆண்டவரால் மட்டும்தான் இளைப்பாறுதல் தர முடியும். உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியாது. வாங்க, உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியாது. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனையை இப்போது டேனி இதில் கல்லில் எழுதுறான்னு வச்சுப்போம். எழுதுங்க, உங்கள் பிரச்சனை என்னென்னு எழுதுங்க கல்லில். நான் சொல்ல மாட்டேன் பாரதி என்னென்னு. ஓகே, அவருடைய பிரச்சனையை அந்த கல்லில் எழுதிட்டார். ஸோ இதுதான் அந்த பிரச்சனை. இந்த கல்லை அவர் சுமந்து கொண்டே இருக்கிறார். அது அவருக்கு பயங்கர வலியை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்தா சரியாயிடும்னு நினைக்கிறார், சரியால. சரி, கொஞ்ச நேரம் வாக்கிங் போனால் சரியாயிடும்னு நினைக்கிறார், சரியால. கொஞ்ச நேரம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஜோன்ஸ் கிட்ட பேசினா சரியாயிடும்னு நினைக்கிறாரு, சரியால. கொஞ்ச நேரம் பாஸ்டரை கொஞ்சம் எப்படியாவது காலி பண்ணால் சரியாயிடும்னு நினைக்கிறாரு, அப்போது சரியால. எதுலையுமே சரியால. நாய்க்குட்டி பார்க்குறாரு, சரியால. வீடை மாற்றி பார்க்குறாரு, சரியால. எதுலையுமே சரியால. பட் எங்கே இந்த ரெஸ்ட் கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த பிரசன்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். It can just evaporate and vanish only if you go back to the presence of God. தேவனோட அபிஷேகம், தேவனுடைய நேரத்தில், அவர் சமூகத்தில், அந்த வசனங்கள், அந்த ஜெபத்தின் நேரத்தில் only in the presence of God. என் ஆண்டவர் என்று சொல்லி உணர முடியும். எனக்கு எப்பொழுதும் இன்விடேஷன் கொடுத்துட்டே இருக்க, கம் என்று சொல்லுகிறது. தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கும் பொழுது, அவரிடத்தில் அது ஒப்பு கொடுக்கும்போது மட்டும்தான் அது சரியாகும். வேறு எந்த உலக பிரகாரமான ஆக்டிவிட்டி நீங்கள் ட்ரை பண்ணாலும், எந்த உலக பிரகாரமான மனுஷன் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணாலும், எந்த உலக பிரகாரமான டெக்னாலஜி மூலமாக ட்ரை பண்ணாலும், இட் இஸ் நாட் கோன் டு கோ.